Taste the Daily. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் யார் அந்த சார் என கேள்வி எழுப்பி அதிமுக நகரமன்ற உறுப்பினர்கள் 9 பேர் வெளிநடப்பு செய்தனர். முன்னதாக பேசிய நகரமன்ற உறுப்பினர் நரசிம்மன், அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் நிதியில் இருந்து ரேஷன் கடை கட்டியதற்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் போது ஜெகத் ரட்சகன் எம்பியாக இருந்தபோது 80 லட்சம் ரூபாயில் ஸ்கீம் கொண்டு வருவதாக கூறிய நகரமன்ற தலைவரிடம் 5 ஆண்டு முடிந்து இன்னொரு 5 ஆண்டும் வந்துவிட்டது, இந்த ஆண்டாவது அனைத்து வார்டுகளுக்கும் ஃபண்டு வாங்கி தர வேண்டும் என தெரிவித்தார். பின்னர் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமையை கண்டித்து யார் அந்த சார் என்ற கேள்வியை எழுப்பி ஸ்டாலின் அரசு பதில் சொல்ல வேண்டும் என அதிமுக நகரமன்ற உறுப்பினர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பி வெளிநடப்பு செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே முழுமையாக வளர்ச்சியடையாத 8 மாத பெண் சிசு புதரில் இறந்த நிலையில் கிடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆவணிப்பூர் கிராமத்தில் சிவன் கோயில் அருகில் உள்ள புதரில் கிடந்த சிசுவை பார்த்த பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் காவல்துறையினரும் சுகாதாரத்துறையினரும் சிசுவை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். சிசுவின் இறப்பிற்கான காரணம் குறித்தும் புதரில் வீசியவர்கள் குறித்தும் விசாரணை நடைபெற்று வருகிறது. மயிலாடுதுறையில் மாவட்ட ஆட்சியரை கண்டித்து கிராம நிர்வாக அலுவலர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கடைகளில் வாசலில் போடப்பட்ட தடுப்புகளை வட்டாட்சியர், நில அளவையர்கள் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் திரிசங்கு ஆகியோர் அகற்றினர். இதனால் கடைகளின் அகலம் குறைந்ததாக கூறி வியாபாரிகள் அளித்த புகாரின் பேரில் மாவட்ட ஆட்சியர் கிராம நிர்வாக அலுவலர் திரிசங்குவை பணியிட மாற்றம் செய்தார். இந்நிலையில் ஆளுங்கட்சி அழுத்தத்திற்கு பணிந்து கிராம நிர்வாக அலுவலர் பணியிட மாற்றம் செய்ததாக குற்றம் சாட்டி கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்தினர். தீய சக்தி திமுக ஆட்சியில் திமுகவினருக்காக அரசு அதிகாரிகள் பலியாவதாக குற்றம் சாட்டினர். மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகாவில் உள்ள அழகர் கோயில் ராஜகோபுரம் மற்றும் 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி திருக்கோயிலில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு மின் ஒளியில் மிளிர்ந்தது. 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றான தென் திருப்பதி என அழைக்கப்படும் கள்ளழகர் சுந்தரராஜ பெருமாள் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி விழாவின் பகல் 10 நிகழ்வு துவங்கிய நிலையில் இதன் ராஜகோபுரம் மற்றும் 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி கோயிலில் அமைக்கப்பட்டிருந்த அலங்கார மின் விளக்குகளை பக்தர்கள் ஆர்வத்துடன் கண்டு மகிழ்ந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு அருகே டாடா ஏஸ் வாகனம் கவிழ்ந்ததில் காயமடைந்த 25க்கும் மேற்பட்டோரை திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ். ராமச்சந்திரன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி நிவாரண உதவிகளை வழங்கினார். வானாபுரத்தை சேர்ந்த 25க்கும் மேற்பட்ட பெண்கள் விவசாய பணியை முடித்துவிட்டு வீடு திரும்பிய போது நாச்சானந்தல் கூற்றோடு அருகே வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் கவிழ்ந்தது. இதில் படுகாயமடைந்து திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 25க்கும் மேற்பட்டோரை அதிமுக முன்னாள் அமைச்சர் சந்தித்து உடல்நலம் குறித்து கேட்டறிந்தார்.